மேம் 1 ரூபி மேட்டர்ஸ் மேம். எஸ், 1 ரூபாய் என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய். 1,00,000 ரூபாய் கூட 1 ரூபாய் குறைந்தால் 1,00,000 ரூபாய் கிடையாது. 1 ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ். புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ. நெருப்புல இறங்குன்னு சொன்னானா, சொல்லும் போது கம்பராமாயணத்தை படிச்சு பாருங்க. கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது. நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது, வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க. அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது. நானும் ஒரு நாள் புடவையில தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பரிசு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு நாள் பரிசு இன்னொரு இடத்துல இருக்கு. நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி. என்ன பண்றது? கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம். அவ்வளோ வேலை வாங்குறீங்க, ஆரோக்கியமா இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாள் பிளவுஸ் மாட்டும் போதும் பிபி மிஷின் மாட்டுற மாதிரியே இருக்கு. ஹே திரௌபதி, why are you crying? Who hurt you? சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பாக்குறாங்க பாரு 3 பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணி இருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 அறச்சொற்கள் என்னை வந்து சேர்கிறது. நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான், நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான். நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை, அதுல 29 ரூபாவாப்பா கொடுத்துருப்பா. 30 ரூபாய் மேடம்னா. ஆமா பெருசா 1 ரூபா அதிகமாயிடுச்சு, 30 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை, எழுந்திருச்சு நின்னுல, மேம் 1 ரூபி மேட்டர்ஸ் மேம். எஸ், 1 ரூபாய் என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய், உட்காரு. 1 ரூபாய் என்பது கணக்கில் வரும். 99 ரூபாய் இருந்தால் அது 100 ரூபாய் அல்ல, 1 ரூபாய் வர வேண்டும். 1,00,000 ரூபாய் கூட 1 ரூபாய் குறைந்தால் 1,00,000 ரூபாய் கிடையாது. 1 ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ். சொல்தானே, எனக்கு புரிகிறது. புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் ஃபெயில் ஆவதில்லை. அங்க காட்டுவதல்ல என் புத்தியை. நுட்பமா அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க, பழைய பாட்டு தான். சாரி, இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த பாட்டு. நீ வேணா நான் போய் யூடியூப்ல போட்டு பார்த்துக்கோ. நான் கனெக்ட் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய 35-40 வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும். முத்துராமன் நிற்பார் அந்த படத்துல, தேவிகா மேடம் தான் ஹீரோயின். ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? என்ன பாட்டுங்க? சத்தமா சொல்லுங்க. சொன்னது நீதானா. எங்க வீட்டுல வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏய் இங்க வா, இந்த பாட்டு கேளு. நான் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான். அதுல ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. சொல்லிட்டு சொல்றாங்க, நெஞ்சில் ஒரு ஆலயம் தானே அந்த படம். அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா. தமிழ் பெண்கள் எதையே யாரையேனும் காதலித்தால் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை. அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது. அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது. ஆனா அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுடைய பேர் வச்சிருப்பாரு டைரக்டர், சூப்பர் பேர் வச்சிருப்பாரு, சீதான்னு. கண்ணதாசன் எழுதிய பாட்டு. என் மனம் லேட்டரல் திங்கிங்ல போகுது, பக்கவாட்டு யோசனையில் போகுது, ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்ல போகுது. ஓகே, இது நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல. இது கம்ப ராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு. எப்போ ராமன் சொன்னான்ல, நெருப்புல இறங்குன்னு சொன்னானா, சொல்லும் போது கம்பராமாயணத்தை படிச்சு பாருங்க. கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது.
ஊந்திரம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, நீ செத்து போ, நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டன்னு திட்டான் ராமன் ராமாயணத்துல. அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க. கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல. லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வையினா, அவன் கண்ணுல குறான், அவன் சொல்றான் நெருப்பு வைப்பான்னு. உள்ள இறங்கிட்டான், நெருப்பு அணைஞ்சிருச்சு. நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல, உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள் தான். நானும் என் தாயும் அவள் தான். ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள் தான். கண்ணகியோ சீதையோ வெளியில இல்ல, நம்ம வீட்டுல இருக்காங்க. கெட்ட வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய், சொன்னது நீதானா, சொல் ராமா சொல், என் உயிரே என்னை மறந்தாயா, ஏன் 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 என் உயிரே, மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, இன்று சொன்னது நீதானா. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, இன்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு. நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது, வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க, அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது. அந்த சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள், அந்த மனம் பரவசம் அடையக்கூடிய அந்த ஒரு சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதுல பட்டிமண்டபங்களை நடத்துவாங்க. அதுல ஒரு வாட்டி கோயம்புத்தூர்ல நான் பேச போறேன். நான் பேச போகும்போது அறம் குறிச்சு பேசிட்டோம், அது யூடியூப்ல இருக்கு. பேசி முடிச்சிட்டோம். திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அமுத சுரபியினுடைய ஆசிரியர், மிக கண்ணியமான ஒரு மனிதர், தமிழ் படித்தவர், தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர், காந்தியவாதி. அவர் நான் ட்ரெயின் ஏறதுக்கு போறேன், எனக்கு கிடைச்ச சொற்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பேச்சாளரா இருக்கிறத படிச்சுட்டு மட்டும் இல்லைங்க, அப்சர்வேஷன் இருக்குல்ல, லேர்னிங் இருக்குல்ல, அதெல்லாம் தான் என் பேச்சு. நான் மேடைக்கு வருகிறேன், மேடையிலிருந்து இல்லம் திரும்புகிறேன், இல்லம் திரும்புவதற்கு முன்னால் நான் ட்ரெயின் ஏறி ஆகணும். நாம தான் இந்த வேஷம் கிஷம் கட்டிக்கிட்டு பேசுறோம்ல, பெண்களுக்கு அது ஒரு தலையெழுத்து, ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கெல்லாம் சாதாரணமா வரவே முடியாது மேடைக்கு, எப்போ மாறுமோ அந்த நிலை. ஏங்க ஒரு பரிசில் நீங்க கையில பேக்கெட்டா தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பாருங்க 4-5 பை ட்ரெஸ்லயே. என்னைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை, இந்த கையில பச்சை பிள்ளைய கையில தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுத்தணும் பாருங்க. அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சிருக்கிற மாதிரியே வச்சிருக்கு. அவர் பாருங்க ஜாலியா இருக்கிறாரு, எல்லாம் பர்ஸு 5 பர்ஸ்ல வச்சிருக்கு. நானும் ஒரு நாள் புடவையில தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பர்சு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு நாள் பர்சு இன்னொரு இடத்துல இருக்கு. நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி, என்ன பண்றது, கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம். அவ்வளோ வேலை வாங்குறீங்க, ஆரோக்கியமா இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாள் பிளவுஸ் மாட்டும் போதும் பிபி மிஷின் மாற்ற மாதிரியே இருக்கு. புரிந்தவர்கள் கைத்தட்டுகிறார்கள், சிரிக்கிறார்கள். சரியா? எனக்கு புரியல. நேரா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ட்ரெயினுக்கு ஓடணும். அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா பை, அப்படியே என்ன பாரு இன்னும் வரலன்னு, இருங்கய்யா மாத்திட்டு வரணும்ல. 10 ட்ரெயின். நாங்கள் வெளியில வரும்போது 9:45 கிட்ட போயிட்டோம். 10 மணி மேலே ஏறி போகணும், 3வது பிளாட்ஃபார்ம். 5 நிமிஷம் அதில் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான் இருக்கு, ட்ரெயின் நிக்குது. நம்ம மோகன் சார் கையில இட்லி வச்சுட்டு நிக்கிறார், நைட்ல போறதுக்கு சாப்பிட்றதுக்கு. அதை வாங்கிட்டு வேகமா நடக்கிறேன். கிருஷ்ணன் சார் ஆரம்பிச்சார், பர்வீன் என்ன ஓடுற,
B3 அங்க இருக்குது. 11 கோச் தாண்டணும். 5 நிமிஷம் தான் இருக்கு. சார் என்ன சார், இரு ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? எப்ப சார்? நீங்கெல்லாம் டைரக்டா வந்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுடலாம், டீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது, அனுபவிக்கணும். நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலையில 7 மணிக்கு போன் வருங்க, அப்பதான் கரெக்டா கலேபரமா அம்மன் மாதிரி 12 கையோட காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கும் போது போன் வரும். பர்வீன் சுல்தானா மேடம்? ஆமாங்க. நான் யாருன்னு பேசுறேன், கண்டுபிடிங்க பாப்போம். ஏய் யாரா இருந்தா எனக்கு என்ன டென்ஷனா இருக்குங்க. அந்த டைம்ல போய் பேசுவாங்களா? கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படிதாங்க கிடைக்கும். டென்ஷனா இருக்கும்போது கையில வரும் கொஸ்டின் பேப்பர். அப்படி பேசுறாருங்க அவர். பர்வீன் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்ல பதில். அண்ணா ட்ரெயின்ல ஏறிடலாம். சொல்லு சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. இப்ப சொல்லலன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன், சரியா? எனக்கு வந்து சொற்கள் வேணும். அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். சொல்லுங்க சார். போர் பாசறையில தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா, அவ யாரு? 3 கோச் தான் தாண்டி இருக்க, 4 நிமிஷம் போயிடுச்சு. 1.5 நிமிஷத்துல நான் ஏறினா போயிடும். வேகமா நடந்துட்டு இருக்கேன். புத்தி வேலை செஞ்சா எப்படிங்க வேகமா நடக்க முடியும்? நான் திரும்பி சொன்னேன், திரௌபதி. நல்ல குழந்தை, குட் ஆன்சர், எஸ் திரௌபதி. அவ உட்கார்ந்து இருக்காளா? அப்போ ஒரு விஷயம் நடக்குது. 60 செகண்ட் இருக்கு. இவ்வளோ கலேபரத்துல அவர் மெதுவான வார்த்தையில சொன்னதை நான் இவ்வளோ டிராமடைஸ்டா ஆர்ப்பாட்டமா உங்க முன்னால் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு லேர்னிங் நடந்த இடம் அது. எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போர்க்களத்தில் கிடைத்ததோ, அப்படி இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நமக்கு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கணும்ன்றது லிபி. கலங்குறான் அவன். கலங்கி கொண்டே என்னிடத்தில், உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு? சொல்லுங்க. நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும். சொல்ல 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 நடந்து போயிட்டு இருக்கோம். கோச்ல ஏறிட்டோம். பாதி சொல்லி முடிச்சிட்டார். மீதி ஆர்ஏசி. அன்னைக்கு அவர் அங்க உட்காந்துருக்காரு, நான் இங்க உட்காந்துருக்கேன். மீதி ஆர்ஏசியில உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வந்தவர்கிட்ட கூட ரிக்வெஸ்ட் பண்ண முடியாம அவரை அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டே ராத்திரி எல்லாம் பயணம் பண்ணேன். ஏன்? இந்த சொல்லை தவற விடக்கூடாது. அவருக்கோ ஏதோ ஒரு நிலை, இந்த வார்த்தையை பர்வீனிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று. அவருக்கு தெரியும் குரு வாங்கி கொண்ட வார்த்தையை எங்கே நானும் சொல்லுவேன் என்று. அதனால்தான் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன், அர்ஜுனன். இதான் காட்சி. உள்ள நுழைறான், அவ உட்கார்ந்து இருக்கா. உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது 2 அருமையான சொற்களை, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள். இப்பொழுது எனக்கு 2 வார்த்தை கிடைச்சது, அதுல இருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். உள்ள நுழைகிற அர்ஜுனன், திரௌபதி நல்லா இருக்கிறியாமா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கர்ணனை இன்னும் நீங்க கொல்லலையே, நாளைக்கு கொன்று விடுகிறேன் திரௌபதி. அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ள வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ள இருக்கிறான். போர் பாசறையில் அவ தனியா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாராம், அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு. ஆனா பெரியவங்கல்ல, அதனால எதிர்த்து இதோ போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்தேன். நான் பெரிய திரௌபதியை பார்க்க வந்தேன். கர்ணனை கொன்னியடா? நாளை கொல்கிறேன் அண்ணா. நாளை கொல்றானா? நாளை கொல்கிறான். உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா? இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் டம்மன துயரத்திற்குள்ள வந்துருச்சு. ஏனென்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை. அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறானாம்,
என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது, இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது. இப்ப என்ன செய்யணும்? யார? தர்மனை. ஓன்னு அழறாங்க திரௌபதி. ஐயோ எவ்வளவு பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. திரௌபதி அழுதாங்க. யார் வருவா? யார் வருவா? கிருஷ்ணர் வந்துட்டார். ஹே திரௌபதி, why are you crying? Who hurt you? இப்பவே சொல்லு. அழிச்சிடுறா அவங்கள. யார் உன்னை அழ வச்சது? இல்ல கிருஷ்ணா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? இதோ இவர் வந்தாரா, இப்படி சொன்னாரா, ஒரு காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா, வில்லா இல்ல புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா. அவ்வளவுதானே? டேய் வாங்கடா ரெண்டு பேரும். தர்மா இல்லைங்க இங்க. ஓய் அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னான்? காண்டிபத்தை குறை சொன்னான். கொன்னுடு, கொன்னுடுறா. ஓ நடுறா திரௌபதி. கொல்ல முடியாது. அண்ணனை எப்படி? கொல்லணும்னா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவனோட பெரியவன் தானே. ஆமா, அவனை எதிர்த்து அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, நீ வா போன்னு சொல்லு. அவனை எதிர்த்து திட்டு, அவனை திட்டு. உன்னை விட வயசானவன் தானே, திட்டு. திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா, சாஸ்திரப்படி போயிடும். அவன் சின்ன வயசுல இருந்து மனசுல வச்சிருந்ததை எல்லாத்தையும், நீலாம் ஒரு அண்ணன், எனக்கு முன்னால பிறந்தவன், நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு, பாடுபடுறது நான், நீலாம் ஒரு மனுஷனாடா. உனக்கு தானடா அம்மா குந்தி, எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்காளடா? உனக்கு தான் அன்பு இருந்திருக்கு. எல்லாம் பேசுறாங்க. அவன் பேசி முடிச்சிட்டு கிருஷ்ணர் சொல்றார், ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா, இன்னும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்பா சாஸ்திரப்படி கொலை பண்ணியாச்சு, ஓகே வா போலான்னு உடனே நிறுத்தினாரு கிருஷ்ணன். இரு, சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பாக்குறாங்க பாரு மூணு பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணி இருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ அழுறா திரௌபதி. இவன் போயிருந்தாலாவது பரவாயில்ல, அவன் போனா யாரு கர்ணனை கொல்றது, தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும்? ஓன்னு அழாத அழாத. இரு இரு இங்க வாடா, சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணிக்கோ. சரி வா. நான் யார்? நல்ல கவனமா கேளுங்க. நான் யாரு? கிருஷ்ணன். அதெல்லாம் விடு, உண்மையால உன் மனசை தொட்டு சொல்லு. நான் யாரு? நீ என் குரு, அப்புறம் நீ கடவுள், அப்புறம் நீதான் பரம்பொருள். உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா? ஆமா. எங்க எனக்கு முன்னால நீ புகழ்ந்து பேசிக்கோ. உனக்கு முன்னால பேசட்டுமா? பேசு. நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நான் அர்ஜுனனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் வல்லவனாக்கும் நான் தான் கட்டின திரௌபதியை இவங்கெல்லாம் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலே அதிக அற்புதமான வில்லாத வீர சூரன் எல்லாம் பேசிட்டான். இப்போ தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துருச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா? எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா, அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய 2 அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது, தற்கொலை